Hello guys, welcome to Eden Aquatics. So guys, நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ணோன்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த பிளான்ட் டேங்குக்காக சில மீன்களை வாங்க வந்திருக்கோம். ஸோ அதை வாங்கி அதை நம்ம டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன மீன்கள் வாங்கினேன், என்னென்னலாம் நம்ம வாங்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் குளத்தூரில் பார்த்தீங்கன்னா சில வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், பிளான்ட் டேங்க்கு என்னென்ன மீன் வாங்கலான்றத ஐடியாவில் இருக்குது எங்களுக்கு. ஸோ அந்த மீன்கள் தான் வாங்க போகிறோம். அந்த மீன்களோட ப்ரைஸையும் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் வீடியோவில், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வாங்க. ஸோ கைஸ், இல்ஸ்ட்ரீம் லோச் எங்களோட டேங்க்கில் விடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பீஸ் 160 சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 பேர் விடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஏன்னா டேங்க்கில் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆல்கையும் சாப்பிட்றதுனால இந்த மீன் எங்களோட லிஸ்ட்டில் இருந்தது. அப்புறம் கைஸ், கிரிபன்சஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேர் 150. ஸோ வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் வரும்போது இல்லை, இப்போ ரிட்டர்ன் வந்திருக்கு. அண்ட் கைஸ், கோயில் திருவிழா போகுது. ஸோ மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா பேக்ரவுண்டில் வாய்ஸ் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ், கோழி லோச் பார்த்துருந்தோம். ஸோ கோழி லோச் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் நல்லா இருந்தது. ஸோ இது ஆக்சுவலி இதோட ப்ரைஸ்லாம் வந்து கேட்கல கோழி லோச்சுக்கு, அதை வந்து மறந்து விட்டோம். அண்ட் கைஸ், இந்த ஃபிஷ்ஷஸ் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் கிடையாது, எப்போனா ஏறி இறங்கலாம். அதையும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் கைஸ், இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் பார்த்தேன். அதுதான் பார்த்தீங்கன்னா ஜியோபெகாசஸ் ப்ரீடிங் பேரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த க்ளே பிளேட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறத நான் ஷூட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து ஜியோபெகாசஸ் ப்ரீட் பண்ண ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு அது ப்ரீட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக பேபிஸை வந்து ஆட்ச் பண்ணுமான்றது எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா இந்தியாவில் யாராவது ஜியோபெகாசஸ் வந்து ப்ரீட் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் ப்ரீட் பண்ண. ஸோ யாரோ ஜியோபெகாசஸ் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா க்ரீன் அக்வாவில் தான் இருக்குது பேரு. அப்படியே அந்த க்ளே பிளேட்லேயே உட்காந்துருக்கும். ஸோ பட் ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, அரௌண்ட் 2000 சம்திங் மேலே போகுது. ஸோ வாங்க, இனி நம்ம அடுத்த மீனை பார்க்கலாம். கைஸ், நாங்கள் வந்து நரைட் ஸ்னெயிலை பார்த்துருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா டைகர் நரைட் ஸ்னெயிலு. ஸோ வந்து எனக்கு இது கன்ஃபார்மாக நரைட் ஸ்னெயிலுன்றது தெரியும். ஸோ அதனால் இதையும் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ கைஸ், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குறேன் கைஸ் பபுள் பி கோபியை. ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு கைஸ் பார்த்துட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பி இப்போ தான் பார்க்குறேன். ஸோ கைஸ், பபுள் பி கோபியை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் அதை பாருங்கள். ஆனால் அந்த வீடியோ பார்த்துட்டுக்கப்புறம் கோபியை வாங்குங்க, துருன்னு கோபியை வாங்கிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா பபுள் பி கோபி வந்து அப்படி ஒரு ஏடாக்கூடமான ஒரு மீன் அது. அண்ட் கைஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷஸோட அப்டேட்டை காட்டணும்னு நினச்சேன், அதுவும் பீட்டாவோடது. ஸோ பீட்டா பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி விட்டது தான், அந்த அப்டேட் வந்து நம்ம காட்டவே இல்லை. ஸோ அது உங்களுக்கு காட்டிடுறேன். என்னென்னா பீட்டா மெயில் மட்டும்தான் இருக்குது, ப்ளக்கார்டு மட்டும்தான். ஸோ கூட அந்த ஆஃப் மூன் பார்த்திங்கன்னா இறந்து விட்டது. ஸோ அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ வாங்க, நம்ம என்னென்ன மீன் வாங்கியிருக்கோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து 4 லோச்சஸை நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இல்ஸ்ட்ரீமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விப்டைல் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ், விப்டைல் கேட்ஃபிஷ் ஒரு பீஸ் 300 கைஸ், அநியாயத்துன்னு இருக்குது ப்ரைஸு. ஒரு பீஸ் 300. ஓ மை காட். ஸோ ஒரே ஒரு பீஸ் வாங்கிட்டோம். பட் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கேட்ஃபிஷ் அது. ஸோ அதை பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அட்லீஸ்ட் எங்கெங்கேயாவது போட்டிருப்பேன் டாப் 10 லிஸ்ட்டில். பட் தனியாக ஒரு கேர் வீடியோன்றது போட்டது கிடையாது. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் க்ளோ லைட் ராஸ்போரா இருக்குது. அண்டு அதுக்கப்புறம் வந்து 2 பேண்டாகாரா இருக்குது. ஸோ அது எடுத்துருந்தோம். 2 பேண்டாகாரா பார்த்தீங்கன்னா 350 ஆயிடுச்சு. ஸோ க்ளோ லைட் ராஸ்போரா பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் பேரு. ஸோ அப்புறம் நரைட் ஸ்னெயில், அது வந்து ப்ரைஸை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஒரு ஸ்னெயில் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வாங்கியிருந்தேன். இது என்னன்னு தெரியுதா? ட்ராப்ட் சக்கர் ஓட்டோ கேட்ஃபிஷ்ஷு, இல்லாட்டி ஓட்டிஸ் கேட்ஃபிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன வகையான ஆல்கே ஈட்டர் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அக்வா ஜூ புழலில் இருக்க அங்கே போய் எடுத்தேன். ஸோ அது வந்து ஒரு சின்ன கிளிப்பை ஆட் பண்ணுறேன். ஏன்னா அங்கே உள்ளே போய் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா அங்கே குவாரண்டைன்ஸ் ஒன்றும் உள்ளே அலோடு கிடையாது, ஓகேங்களா? ஸோ கைஸ், ஆரஞ்சு குரோமைடை பார்த்துருந்தோம் அக்வா ஜூ ஃபார்மில். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாயடிச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா 3 சிக்லெட் வகையில், நம்ம இந்தியாவில் இருக்க 3 சிக்லெட் வகையில் இது ஒன்று. ஸோ இதுவும் அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு குரோமைடு. ஸோ நிறைய பேருக்கு இது வந்து பரிச்சயமான மீனாக இருக்கலாம், ஆனால் ஆற்று குளங்களில் இருக்கும். ஸோ மற்ற மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வெரைட்டிஸ் தான், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல, இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அங்கே ஃபிஷ்ஷஸ்னால் அக்ளிமேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போது அந்த வீடியோ அதோடு தான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ராப்பாக சொட்ட போகிறோம். ஸோ அந்த அக்ளிமேட் தான் பண்ண போகிறேன். அதுதான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட வாட்டரோட
டெம்பரேச்சர் அண்ட் எல்லா பேராமீட்டர்ஸ்க்கும் அந்த மீனுக்கு அப்படியே அடாப்ட் ஆகும். வாட்டர் கெமிஸ்ட்ரி எல்லாம் அதுக்கு அடாப்ட் ஆகும். அதனால தான் இப்படி பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? ட்ராப்பாக கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். அப்படி பண்ணி முடித்தோடனே மீனை மட்டும் எடுத்து டேங்க்கில் விடுங்க. ஸோ வாங்க ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ கைஸ், இந்த 1/2 அன் ஹவர் கேப்பில் இந்த ஹில் ஸ்ட்ரீம் லோச் எங்களை பாடாப்படுத்திச்சு கைஸ். இது அக்ளிமேஷன் பண்ணிட்டோன்னு டப்பில் போட்டு வச்சுருந்தா இதுங்க அப்படியே டப்பில் ஒட்டிக்கிட்டே வந்து அப்படியே கீழே குடிச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, கூட இருக்கிறதுங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுதுங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒன்று ஒன்று அப்படியே விரல காட்டி பயம்புத்தி டேங்க்குள்ளேயே உட்கார வச்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு அதுவே வந்து 1/2 அன் ஹவர் டைமு அதுக்கே போயிடுச்சு எங்களுக்கு. பட் எவ்வளோ நல்ல பையனாக அந்த விப்டைல் கேட் ஃபிஷ் அங்கேயே உட்காந்துக்குது பாருங்கள். இவனுக்கு பண்ணுற சேட்டை தான் தாங்க முடியல இந்த 1/2 அன் ஹவரில். ஸோ ஆஃப்டர் 1/2 அன் ஹவர் கழிச்சு அக்ளிமேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களை பிடிச்சி உள்ளே போடுறது, இவனுக்கு நெட்டில் பிடிக்க முடியாது கைஸ். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா இவனுக்கு வந்து ஒட்டிக்கிட்டே தான் இருப்பானுங்களா, நெட்டில் வந்து மாட்ட மாட்டானுங்க. ஸோ இவனுக்கு கையில் பிடிச்சி அப்படியே நெட்டுக்குள்ளே போட்டால் தான் உண்டு. எங்கே கையில் கூட நிலையாக நிற்க மாட்டேங்கிறானுங்களே, கையிலே அப்படியே தாவறானுங்க, மொழிகிறானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து நான் வந்து முக்கால்வாசி அதோட பாடியை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு பொறுமையாகவே எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதோட ஸ்கின் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அது வேறு பின்ன ட்ரீட் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு ஸ்கேல்லெஸ் இல்லை, அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதனால் டேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான ஐட்டங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்டு இதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி மீன்கள் இல்லாமலும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கீழே வந்து எங்களுக்கு ஒரு போராட்டமாக ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை விட்டு எடுக்க சொல்லிட்டேன். நான் வந்து வீடியோ பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவன் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொன்னான். ஸோ நான் ஹேண்டில் பண்ணுறவங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என் கையிலேருந்து எஸ்கேப் ஆகி போயிடறானுங்க. இதை பாருங்கள் எப்படி நல்லா அட்டையை பிடிச்சின்னு உட்காந்துக்கிறானுங்க பாருங்களேன், போகவே மாட்டேங்கிறானுங்க. விரலை காட்டி பயம்புறுத்துறேன், விரலால் தள்ள காட்டி பயம்புறுத்துறேன். ஸோ பயம்புறுத்தியும் போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரலால் லைட்டாக டச் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து இறங்கி போகிறானுங்க பாருங்கள். ஸோ போயிட்டான் பாருங்கள், எப்படி அழகாக போய் உட்காந்துக்கிறான் பார்த்தீங்களா. ஸோ அடுத்த மீன்களையும் விடலாம். ஸோ கைஸ், அந்த ராஸ்போரா வந்து நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி அந்த ராஸ்போரா வாங்கிட்டு வந்திருக்கோம். அது வந்து நம்ம ஆல்ரெடி கொளத்தூருக்கு போகும்போது வீடியோ போட்டிருப்பேன், போன சாட்டர்டே சண்டே போட்டிருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ராஸ்போரா வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த 5 ராஸ்போரா தான் இவன் டேங்கில் இப்போ கிடக்குது. அது பார்த்திங்கன்னா என் டேங்கில் போட்டு வச்சுருந்தேன். பிகாஸ் இவன் டேங்கில் அப்போ ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருந்தது, அது கொஞ்சம் செட்டில் ஆகட்டும்ன்றதுக்காக தான். ஸோ அது வரைக்கும் என் டேங்கில் இருந்தது. ஸோ அது திருப்பி இவன் டேங்க்லேயே போட்டேன். அண்ட் கைஸ், இவனுங்க ஆட்டம் ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இவனுங்க அப்படியே பொறுமையாக பிடிச்சி ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கோம் பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கு கைஸ், அட்டகாசமாக இருக்குது. எங்கே போயிட்டானே தெரில கைஸ். சுற்றுறது ஓடிடுறானுங்க. அதுவும் இல்லாமல் ட்ரிப் டூரில் ஏகப்பட்ட கேப்ஸ் இருக்கா, போய் ஒளியதுக்கு நிறைய இடம் இருக்கா அவனுங்களுக்கு. அண்ட் கைஸ், ஹில் ஸ்ட்ரீம் லோச்சில் உங்கள் டேங்க்கில் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் டேங்க்கில் பார்க்க முடியலன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட ஃபில்ட்ருக்குள்ளெல்லாம் செக் பண்ணி பார்க்குறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபில்ட்ரோட ஏதோ இப்போ கேனிஸ்டர் ஃபில்ட்ருக்கு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு அவுட்லெட் பைப் இருக்கும் பாருங்கள், தண்ணி வர பைப்பு, அதுக்குள்ளே ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டையை அடைச்சிருங்க. அப்படி அடைக்கலைன்னா இவனுக்கு வந்து அந்த ஓட்டைக்குள்ளே போயிட்டு அப்படியே வயர் வழியாக ஃபில்ட்ருக்குள்ளே போயிடுவானுங்க, அப்படி போய் இறப்பானுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அந்த ஓட்டையை அடைச்சிருங்க. ஸோ இவனுக்கு வந்து பயங்கரமான எஸ்கேப் ஆர்டிஸ்ட்டு, எல்லாம் ட்ரை பண்ணி எஸ்கேப் ஆகாதான் பார்ப்பானுங்க. இங்கே பாருங்கள், கிளாஸில் ஒட்டிகிட்டு இருக்கான் பாருங்களேன். ஸோ கைஸ், இவன் கிளாஸில் ஒட்டும் போது தான் கைஸ் இவன் வேறு லெவலில் இருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த சின்ன இதயம் அது பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. எப்படி இருக்கான் பாருங்களேன், அந்த சின்ன இதயத்தை உங்களால் பார்க்க முடியுதா, கிட்டத்தட்ட கோல்டு கலரில் இருக்குது அந்த சின்ன இதயம், நல்லா இருக்குது அழகாக. ஸோ கைஸ், இப்போ வாங்க அடுத்ததையும் பிடிச்சி விடுவோம், இதையே காட்டிகிட்டு இருந்தா. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 3 ஸ்ட்ரீம் வச்சா டேங்க்குள்ளே விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து விப்டைல் கேட் ஃபிஷ்ஷை பிடிக்கலாம். விப்டைல் கேட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா உண்மையாக தொந்தரவே இல்லாமல் இருக்கார். ஸோ அவரை பிடிக்கலாமான்னு தான் இருக்குது. ஸோ இருங்க, இந்த ஸ்ட்ரீம் வச்சா ட்ரை பண்ணுவோம். மாட்டலைன்னா விப்டைலில் பிடிச்சி உள்ளே போட்டுடலாம். ஓகே, இவர் தான் கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்காரா, நல்லா ஆட்டம் காட்டுவார் இப்போ நம்மளுக்கு. அவள்தான் மாட்டியாச்சு. ஸோ அப்படியே அவனை பொறுமையாக அழகாக தூக்கிட்டு கையில் போட்டுடணும். இங்கே பாருங்கள், எஸ்கேப் ஆகிறான் பாருங்கள், நல்லா எஸ்கேப் ஆகிறான் பாருங்களேன். ஸோ இப்போ விப்டையில் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா அவனை வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ விப்டைல் வந்து ஈஸி தான் பிடிக்கிறது, அவர் வந்து எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டார். ஸோ நல்லா ஒரு அழகான ஒரு கேட் ஃபிஷ்ஷு. ஸோ டிராஃப்ட் சக்கர் கேட் ஃபிஷ் தான், அதுவும் ஒரு ப்ளக்கோ மாதிரி தான் கைஸ், ப்ளக்கோ ஃபேமிலி சேர்ந்தது தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், குச்சி மாதிரி தான் கைஸ் இருக்கும். அதுதான் கைஸ் இது வந்து வித்தியாசமான மீன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய ஓடபால் ஃபிஷஸில் லிஸ்ட்டில் சேர்க்கலான்னு இருந்தேன். ஐ மீன் விசித்திரமான மீன்கள் இனத்தில் சேர்க்கலான்னு இருந்தேன். நான் சேர்த்துட்டேன்னு தெரியல. ஸோ நம்பும் இல்லை, யாராவது அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோவில் அந்த மீனை சேர்த்துருக்கேனான்றதை. அண்ட் இந்த மீன்லாம் அந்த வீடியோவில் நான் சேர்க்கலான்னு இருக்கேன் பார்ட் 2ல். ஸோ ஓகே, இவனுங்களையும் பிடிச்சி போட்டுற வேண்டியது தான். ஸோ ரைட்டு, இவனுங்க கொஞ்சம் ஆட்டம் காட்டுறானுங்க. கையில் மாட்டின உடனே உங்களுக்கு அங்கேருந்து வரேன் கைஸ். இது வரைக்கும் இங்கே கட் பண்ணுறேன். மாட்டானான்னு நினைக்கிறேன், இல்லை எஸ்கே போயிட்டான்.
ஸோ கைஸ் லாஸ்ட்டாக இருந்த எல்ஸ்ட்ரீம் லோச்சியும் பிடிச்சாச்சு. பாருங்கள் பறக்கிறான் என் ஆள். எங்கே போயிட்டான்? அந்த இங்கே இருக்கான் பாருங்கள். அரே இந்த டைம் தான் அவள் தான் கேஸ். ஸோ கைஸ் இதில் வந்து டைகர் பேட்டர்ன் ஒரு டைப் இருக்குது அண்டு ஸ்பாட்டட் பேட்டர்ன் ஒரு டைப் இருக்குது. 2 டைப் இருக்குது இதில். ஆக்சுவலி எல்ஸ்ட்ரீம் லோச்சுன்றது எனக்கு தெரியும். அதிலே சப் வெரைட்டிஸ் தான் இருக்குது. அது எனக்கு தெரியாது. ஸோ அதை வந்து இப்போ நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பேட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டைகர் மாதிரி இருக்குது, இன்னொருத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டடாக இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட மீனும் இருக்குது. ஸோ அதோட பிஹேவியர் நம்ம பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது எப்படி இருக்குதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ராஸ்போராஸை விட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ கைஸ் கோயில் திருவிழா சவுண்டு ஏற்றிக்கிட்டே தான் இருக்கானுங்க, இறக்க மாட்டேங்கிறானுங்க. கொஞ்சம் பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் வரும், வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இனி ராஸ்போராஸை பிடிக்கலாம். ஸோ கைஸ் இது வந்து க்ளோ லைட் ராஸ்போரா. ஓகேங்களா? இது பார்க்க உங்களுக்கு ஹார்லி குயின் மாதிரியே இருக்கும், பட் ஹார்லி குயின் கிடையாது, இது க்ளோ லைட்டு. ஸோ அதோட டிஃப்ரென்சேஷன் வீடியோவும் நான் வந்து சூன் போடுறேன். க்ளோ லைட் ராஸ்போரா அண்ட் ஹார்லி குயின் ராஸ்போரா வர்சஸ் வீடியோவே போடுறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ராஸ்போராஸ்லேயே 2 வெரைட்டிஸ் இருக்குன்றதை. எல்லாருக்கும் நியான் டெட்ரா கார்டினல் டெட்ரான்னு சொல்கிறாங்க தவிர ராஸ்போராவில் இந்த 2 வெரைட்டி யாரும் சொல்லலை. ஸோ வந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு சூன் சொல்கிறேன், இல்லாட்டி சீக்கிரமாக சொல்ல பார்க்குறேன். ஆனால் அது வந்து சீக்கிரமாக வீடியோ போட்டுலான்னு இருக்கேன். பிகாஸ் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஹார்லி குயின் ராஸ்போரா நினச்சி வாங்கிட்டு போயிடுறானுங்க. ஸோ ஓகே கைஸ் பாருங்கள், ராஸ்போரா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நார்மல் அல்பினோ மீன் மாதிரி தான் இருக்கும், அல்பினோ டெட்ரா மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் டேங்க்குள்ளே செட்டில் ஆனதுக்கப்புறம் நல்லா சூப்பராகிடும். ஸோ வேறு லெவலில் இருக்கும் பார்க்க. ஸோ நல்ல ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் கைஸ் ராஸ்போரா, இந்த ரம்பினோஸு. யாராவது ஒரு நல்ல ஸ்கூலிங் ஃபிஷ் தேடுறீங்கன்னா நான் வந்து கார்டினல் டெட்ரா, நியான் டெட்ரா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து இந்த ஹார்லி குயின் ராஸ்போரா இல்லாட்டி இந்த க்ளோ லைட் ராஸ்போரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்பினோஸு, அதுதான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கூலிங் ஃபிஷ்ஷஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ராஸ்போரா விட்டுட்டோம். லாஸ்ட்டாக இருக்கிறது யாருன்னு தெரியுதா? 2 பாண்டாகாரா. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த 2 பாண்டாகாராவும் பிடிக்கணும். அவனுங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கே ஈட்டர் தான். ஸோ வந்து ஆல்கே சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெல்லட்ஸையும் சாப்பிடுவாங்க. ஸோ அவனுங்களையும் மெயினாக நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆல்கே ஈட்டர்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா டேங்க் வந்து க்ளீனாக இருக்கணும், அதனால தான். ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா நரிட் ஸ்னெயிலில் டைகர் வெரைட்டி, அவரும் அதுக்கு தான் மெயினாக வாங்கிட்டு வந்தது. ஸோ இப்போ பாண்டாகாராவை பிடிக்கிறது தான் கொஞ்சம் இது. ஏன்னா அவனுங்களும் பார்த்தீங்கன்னா சக் பண்ணியே உட்காந்துக்கிற ஆள் தான். ஸோ பட் அழகாக க்யூட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 inches 5 inches வரைக்கும் தான் அக்வேரியம்குள்ளே வளரும். ஸோ இவ்வளோ குட்டியாக வாங்கியிருக்கனால இது 2 feet டேங்க்னால சைஸஸ் பார்த்திங்கன்னா 4.5 inches வரைக்கும் வளர சான்ஸ் இருக்குது. சரியாக தெரியல, பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அண்ட் கைஸ் இந்த மீன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை பார்க்க. பட் ஸ்ட்ரெஸ்லாம் போனதுக்கப்புறம் மீன் க்யூட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கான் பாருங்களேன். போட்டோம். ஸோ ரைட்டு, இன்னும் ஒரு பாண்டாகாரா இருக்குது. ஆக்சுவலி ஒன்றுமே பிடிக்க கஷ்டம்னு நினச்சேன், ஈஸியாக வந்து மாட்டிட்டானுங்க. ஓகே கைஸ் 2 பாண்டாகாராவையும் உள்ளே விட போகிறோம். ஸோ பாண்டாகாரா வாங்குறீங்கன்னா 2 இல்லை 1 வாங்குங்க. ஏன்னா இவனுங்க கொஞ்சம் அக்ரெசிவ் டைப்பு, இவனுங்க அடிச்சுப்பானுங்க. அதனால் 2 வாங்குங்க. சூன் பாண்டாகாரா பற்றியும் ஒரு கேர் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ் அப்புறம் ஸ்னெயில் தான், ஸ்னெயிலில் போடலாம். ஸோ கைஸ் டேங்க்கில் வந்து ஒரு ஸ்னெயில் இருக்கிறது நல்லது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா டேங்க்கில் வந்து ஆல்கே சாப்பிட்றது மட்டும் கிடையாது, அது ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டையும் கொஞ்சம் சாப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ், வேஸ்ட்டாக வந்த பெல்லட்ஸு, அதுக்கப்புறம் அழுகி போன இலைகள் அதெல்லாம் சாப்பிடும். அதெல்லாம் வந்து சாப்பிட்டு பிளான்ஸுக்கு நியூட்ரிஷனாக அதை மாற்றும், லைக் எர்த்துவம் மாதிரி. ஸோ வந்து அதனால் ஸ்னெயிலை நாங்கள் வந்து மெயினாக ஒன்று ஆட் பண்ணோன்னு இருந்தோம். ஏன்னா நேச்சுரலாக ஒரு ஃபர்டிலைசர் தேவைப்பட்டது எங்களுக்கு. ஸோ விடும்போது தலைக்கீழ விழுந்துச்சு, அதை விடுங்க. அது ரிட்டன் ஸ்ட்ரெயிட் ஆகி அவன் பாட்டு நீந்த ஆரம்பிச்சிருவான். நவுற ஆரம்பிச்சிருவான். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனல் ஃபுட்டேஜ் வேணால் நான் அதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ எல்லாம் எப்படி ஆயிடுச்சு, என்னெல்லாம் எங்கள் டேங்க்கில் சர்வைவ் ஆயிடுச்சு, நல்லா நடந்துச்சுன்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டைம் ஆல்ரெடி இப்போது 11:30 மேலே ஆயிடுச்சு. இப்போ என் வீட்டுக்கு போகணும். ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் என்ன ஃபேவரட்டுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. See you next video. Bye bye guys.